எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழ் சீரியல் நடிகை தேவி பிரியா இவங்களுக்கு பெங்களூர்ல ஒரு கடை திறப்பு இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு ஹோட்டல்ல ரூம் போட்டு இவங்களை புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து பயங்கரமா எஸ்கேப் ஆகி வந்ததை வந்துட்டு நம்ம தேவி பிரியா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. தமிழ் சீரியல் பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பா தேவி பிரியானா யாரு அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூல இவங்களுக்கு அப்போ வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ ஒரு ஃபோன் வந்திருக்கு. அந்த ஃபோனை எடுத்த உடனே ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப இங்கிலீஷில் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச ஒருத்தர் இந்த மாதிரி பெங்களூரில் ஒரு ஷாப் ஓப்பன் இருக்குது, ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு கெஸ்ட்டாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பேசிகிட்டே இருக்கும்போது மேடம் உங்களுக்கு மேனேஜர் யாராவது இருக்காங்களா, மேல் அதாவது ஆண்களில் யாராவது மேனேஜராக இருக்காங்களா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறப்ப இல்லை சார் எனக்கு மேனேஜர்லாம் கிடையாது, நான் தான் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்டயே பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை மேடம் இதை உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணி அதே அந்த கடை திறப்பு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மேடம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்ற மாதிரி இழுத்து கேட்டிருக்காங்க. அதுக்கு உடனே தேவி பிரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை சார் நான் வந்துட்டு எனக்கு நிறைய ஒர்க் இருக்கீங்க, ஸோ நான் வரேன் அந்த இடத்துல ஷாப் ஓப்பன் பண்ணுறேன், மறுபடியும் நாங்கள் வந்து திரும்பி வந்துடுவோம் சார் சென்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை மேடம் ஷாப்போடைய ஓனர் இருக்கார், ஸோ அவங்க வந்துட்டு உங்ககிட்ட மீட் பண்ணுமா, உங்களுக்கு ஹோட்டலில் வந்துட்டு ரூம் புக் பண்ணுறோம், நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களுக்கு புரியுதா மேடம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத வந்துட்டு கொஞ்சம் அவர் என்ன ஒரு ஆண்கள் கிட்ட பேசினா ஈஸியாக பேசியிருப்பாரு, டேரெக்டாக இவங்ககிட்டே பேசுறதுனால கொஞ்சம் வந்துட்டு மறைமுகமாக சர்காஸ்டிக்காக கேட்டிருக்காரு போல. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட உடனே இல்லை சார் நான் அந்த மாதிரி பர்சன்லாம் கிடையாது, சாரி நீங்கள் கடை திறப்புக்கு நான் மட்டும் சொல்லுங்கள் நான் வரேன், மற்றபடி எதுக்கும் சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நுனி நாக்கில் பேசி நிறைய பேர் வந்துட்டு இதே மாதிரி விஷயங்களுக்கு தன்னை அழைச்சதாகவும் கண்டிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் நடந்துக்கு தான் இருக்குது அப்படின்றதையும் தேவி பிரியா அவர்கள் சமீபத்தில் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.